அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மக்களே, தமிழில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது கடலை பருப்பு வடை. சவுத் இண்டியன்ஸ் இதை மசால் வடை என்றும் ஆம வடை என்றும் அழைக்கிறாங்க. ஆம வடை என்று சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நடுவில் உப்பியும் ஓரங்களில் தட்டையாகவும் தட்டி இந்த வடையை செய்கிறதால ஆம வடை என்று அழைக்கிறாங்க. பருப்பு வடை செய்கிறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறேன். இதை நல்லா அலசி 3 தண்ணிலையாவது கழுவி எடுக்க வேணும். கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி 3 hours ஊற வைக்க வேணும். ஊறும் வரைக்கும் மூடி இது ஒரு பக்கம் வைப்போம். சம்திங் கூலாக ஏதாவது குடிக்க வேணும் போல் கிரேவிங்காகவும் இருக்குது. அதே நேரத்தில் ஃப்ரெஷ் ஃப்ளேவர்ஸாகவும் இருக்க வேணும். கிரீன் ஆப்பிளை வச்சு ஏதாவது செய்யலாம். வாங்க. ஃப்ரூட்ஸில் தோலுக்கடியில் தான் அதிகமாக சத்து இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் என்ன செய்கிறது, எங்களுக்கு கிடைக்கிற ஆப்பிளில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஏதோ வேக்ஸ் பூசுகிறதா சொல்கிறாங்க. ஸோ எதுக்கும் பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஸ்கின்னை பீல் பண்ணி விட்டுட்டு தான் ஆப்பிள் யூஸ் பண்ணுறது. இப்போ நாங்கள் க்ரீன் ஆப்பிள் யோகர்ட் ஸ்மூதி தான் செய்ய போகிறோம். அதுக்காக 2 க்ரீன் ஆப்பிள் எடுத்திருக்கிறேன். அதோட ஃப்ரிட்ஜில் இருந்து 2 யோகர்ட் கப்பையும் சுட்டுட்டேன். வெட்டி எடுத்த க்ரீன் ஆப்பிளை இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே போடுவோம். யோகர்ட்டும் ஆட் பண்ணுவோம். கால் கப் பால் சேர்க்கிறேன். ஒரு சொட்டு உப்பு சேர்க்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் சுகரும் சேர்க்கிறேன். ஐஸ் கியூப்ஸும் சேர்த்து இப்போ இதை பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட். க்ரீன் ஆப்பிள் யோகர்ட் ஸ்மூதி குடிச்சாச்சு. பாட்டி சுட்ட வடையை நாங்கள் சுட போகிறோம். ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ 3 hours ஆகிடுச்சு. ஸோ தண்ணியிலிருந்து கடலைப்பருப்பை வடித்து எடுப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை வறுத்து கொள்ளுவோம். கோல்டன் ப்ரவுன் கலர் வர நேரம் நல்ல ஒரு வாசம் வரும். அந்தளவுக்கு வறுத்தா போதும். இதை ஒரு உரலில் போட்டு மிளகு 1/2 டீஸ்பூனும் சேர்த்து நறுவலாக இடிச்சுக்கொள்ள வேணும். இந்த பெருஞ்சீரகம் தான் மசால் வடைக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கிறது. பூடு ஒரு 5-6 பல்லு தோலோடு எடுத்திருக்கிறேன். இதையும் உரலில் போட்டு தட்டி கொள்ளுவோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குறுனியாக கிரேட் பண்ணி எடுப்போம். சோம்பேறித்தனத்தில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துடாதீங்க. கட்டாயமாக பூடும் இஞ்சியும் நான் காட்டின மெத்தடில் தான் சேர்க்க வேணும். அப்போ தான் அந்த ரியல் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ ஊற வச்சு எடுத்த கடலைப்பருப்பை இந்த கிரைண்டர் ஜாருக்குள்ளே போடுவோம். இந்த கடலைப்பருப்பிலிருந்து 1 டேபிள் ஸ்பூனை வேற எடுத்து வச்சிட வேணும். இப்போ இதை நறுவலாக கிரைண்ட் பண்ணிக்கொள்வோம். இடையில் ஒரு எடுத்து பிரட்டி விட்டுட்டு திரும்பவும் பல்ஸில் விட்டு அரைச்சி எடுத்துட்டேன்.
கிரைண்ட் பண்ணி எடுத்த கடலைப்பருப்புக்குள்ளே என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட வேணும் என்று பார்ப்போம். நாங்கள் வேறே எடுத்து வச்ச 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். ரொம்ப சின்னனா வெட்டின வெங்காயம் 1/4 கப் சேர்க்குறேன். தட்டி எடுத்த பூடு, கிரேட் பண்ணின இஞ்சி, இடிச்செடுத்த பெருஞ்சீரகம், மிளகு தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன். நீங்கள் விரும்பினா 2 செத்தல் மிளகாயை சின்னனா வெட்டியும் சேர்க்கலாம். நறுக்குன பச்சை மிளகாய் 1, சின்னனா வெட்டி கொத்தமல்லியில் விரும்பினா சேர்க்கலாம். நான் சேர்த்துருக்கிறேன். கட்டாயமாக கருவேப்பிலை மெல்லிசா வெட்டி சேர்க்க வேணும். சுவைக்கேற்றபடி உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ ஒருக்கா நல்லா கையால் பிசைஞ்சு கலந்து விடுவோம். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு லோ ஹீட்டில் எண்ணெயை சூடாக்குவோம். இப்போ இதில் இருந்து ஒரு போர்ஷனை எடுத்து நல்லா உருட்டி விட்டுட்டு உள்ளங்கையில் வச்சு இன்னொரு உள்ளங்கையால் நடு உப்பி வர மாதிரி ப்ரெஸ் பண்ண வேணும். நடு நல்லா வேக வேணும் என்றதால லோ ஹீட்டில் விட்டு பொறுமையாக பொரிச்செடுக்க வேணும். ஒரே நேரத்தில் இந்த சட்டியில் ஒரு 3 வடை போல் போடக்கூடியதாக இருக்குது. கீழ்ப்பக்கம் வெந்து வார நேரம் பபிள்ஸ் அடங்கும். அந்த ஸ்டேஜில் பிரட்டி போட்டுற வேணும். பிரட்டி போட்ட பக்கம் வெந்து வார நேரம் மறுபடியும் பபிள்ஸ் அடங்கும். அந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்தால் சரியாக இருக்கும். இந்த மசால் வடை மோஸ்ட்லி ஸ்ட்ரீட் ஃபுட் கேட்டகரியில் தான் அடங்குது. ஆனாலும் முறுமுறுப்பான இந்த கிரன்ச்சி வடையை எங்களுக்கும் வீட்டில் செய்ய முடியுது. கட்டாயமாக நீங்களும் செய்து பாருங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க. NR குக் புக் சேனலில் நீங்கள் இன்றைக்கி பார்த்த கிரன்ச்சி பருப்பு வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே மக்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்க வருவேன். அது வரைக்கும் NR குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுவதன் மூலம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.